அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நீண்ட நாளைக்கு அப்புறம் அதாவது அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க மக்களே. கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 5 வருஷம் கழித்து தான் இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க மக்களே. ஸோ 2 நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதாவது அங்கன்வாடி மற்றும் சத்துணவுத்துறை வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து ஒரு 3 விதமான மொத்தம் வந்து 5 விதமான போஸ்டிங் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அங்கன்வாடி துறையிலேருந்து. அதில் வந்து 3 விதமான போஸ்டிங்க்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இப்போ கொடுத்துட்டாங்க, ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி. சரிங்களா. ஸோ அதே மாதிரி நான் அந்த வீடியோவில் நான் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த வேலைக்காக தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அப்போ இருந்து நோட்டிஃபிகேஷன் மட்டும் தான் வருது. ஸோ நாங்களுமே அப்ளை பண்ணுறோம். ஸோ அங்கே கேட்டால் வந்து எந்த விதமான ரெக்ரூட்மெண்ட் அதாவது சம்மந்தப்பட்ட ஆஃபீஸில் வந்து கேட்கும்போது இதில் வந்து எந்த விதமான நோட்டிஃபிகேஷனும் வரல, எந்த விதமான வாய்ப்புகளுமே வரல. ஸோ இது வந்து ஃபேக்கான வீடியோ, ஃபேக்கான நியூஸ் வந்து பரப்புறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பேட் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நீங்களே இங்கே தெளிவாக பாருங்கள். அங்கன்வாடி ஆட்சேர்ப்பு 2024க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 52,000 வேகன்சி, 51,844 பதவி காலி பணியிடங்களுக்கு வந்து ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் அப்ளை பண்ணிக்கலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது அப்டேட் பண்ண டேட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஜூலை 11, 2024. சரிங்களா. அதை வந்து தெளிவாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ அது வந்து ஃபேக்கான அப்டேட்டு, ஃபேக்கான இதுன்னு கிடையாது. இப்போ தான் வந்து புதுசாக வந்திருக்க அப்டேட், இது புது அப்டேட். ஓகேங்களா. ஸோ அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அது. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் 3 விதமான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறது, ஸோ அதுக்கான லிங்க் எங்கே இருக்கும், இது எல்லா தகவலுமே கொடுத்துட்றேன். அது மட்டும் இல்லாமல் இந்த அங்கன்வாடி வேலையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 5 விதமான போஸ்டிங்க்கு இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 5 விதமான போஸ்டிங் என்னென்ன, ஸோ அது எப்படிலாம் அப்ளை பண்ணணும், ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இருக்கணும், இது இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஸோ ஆண்கள் பெண்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்கலாமா, ஸோ 38 மாவட்டமும் அப்ளை பண்ணிக்கலாமா, ஸோ இது எல்லா தகவலுமே அதாவது A to Z எல்லா தகவலுமே நான் வந்து இந்த ஒரு வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ வந்து முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியமானதாக இருக்கும். முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப முக்கியமான வீடியோ. ஓகேங்களா. ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இப்போ தான் நீங்கள் வீடியோ பார்க்க வரீங்க அப்படின்னா மறக்காமல் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி முக்கியமான அப்டேட் இதுக்கு கிட்டத்தட்ட இந்த அங்கன்வாடி வேலைக்காக தான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு மேலே எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. ஸோ அது வந்து ஒரு சில முக்கியமான வேலைவாய்ப்புகள்லாம் வரும்போது இதை வந்து நிராகரிச்சிருவாங்க. ஸோ ரேஷன் ஜாப் வரும், அது மட்டும் இல்லாமல் போலீஸ் துறையிலேருந்து வேலைவாய்ப்பு வரும். ஸோ இந்த மாதிரி வந்து முக்கியமான ரெக்ரூட்மெண்ட்லாம் வந்துச்சு அப்படின்னா இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்பு வந்து அப்படியே நிப்பாட்டிடுவாங்க, நிராகரிச்சிருவாங்க. இதை வந்து அப்படியே பெண்டிங்கில் போட்டுருவாங்க. ஸோ ஆனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா 2024 to 2025க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த 2024லேருந்து 2025க்குள்ளே இந்த 51,844 வேகன்சியுமே எல்லாமே நாங்கள் வந்து ஃபில் பண்ணிவிடுவோம் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக அப்படின்றத தெளிவாக வந்து உறுதிப்படுத்திட்டாங்க மக்களே. ஸோ இதுக்கான தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்பு வந்து எவ்வளோ வேகன்சி இருக்கிறத தெளிவாக சொல்லிடுறேன் பாருங்கள். ஸோ இந்த அங்கன்வாடி காலி பணியிடங்கள் 2024க்கான அறிவிப்பு வந்து வெளியாகி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அங்கன்வாடி வேலைகள் 2024க்கான படிவம் ஆன்லைன் அங்கன்வாடி பாரதி 2024 ஆவணம் அங்கன்வாடி ஆட்சேர்ப்பு இந்த காலி 51,844 காலி பணியிடங்களுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கவும் அப்படின்றத தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே புதுசாக வந்த நோட்டிஃபிகேஷன் தான். யாரும் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபேக்கான நியூஸு, ஃபேக்கான வீடியோன்னு சொல்லிட்டு யாரும் வந்து பேட் கமெண்ட் கொடுக்காதீங்க. உங்களுக்கு தெளிவாக காமிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், ஜூலை 11. ஓகேங்களா. ஸோ ஜூலை 11 அன்றைக்கி தான் இது நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ வந்த உடனே கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம். அன்றைக்கே நம்ம வந்து மறுநாளே வீடியோ போட்டிருந்தோம். அது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து பேட் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த கிளாரிஃபிகேஷன் வீடியோவை போடுறேன். ஓகேங்களா. மீண்டும் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இந்த நோட்டிஃபிகேஷனை எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்குன்றதை தெளிவாக கொடுத்துருக்காங்க. பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் அங்கன்வாடி. ஸோ அங்கேருந்து தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ எவ்வளோ வேகன்சி இருக்குன்றது தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். 51,844 வேகன்சி, கிட்டத்தட்ட 52,000 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க மக்களே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா
எந்தெந்த ஓகேங்களா. ஸோ எங்கெந்த இந்த வேகன்சி கொடுத்துருக்காங்க, ஸோ எவ்வளோ வேகன்சி இருக்குது, என்னென்ன போஸ்டிங் இருக்குன்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். அங்கன்வாடி காலி பணியிடங்கள் 2024க்கான அறிவிப்பு வந்து வெளியாகி உள்ளது அப்படின்றத தெளிவாக போட்டிருக்காங்க பாருங்கள். துறை அதாவது இந்த வேலைவாய்ப்பு வந்து எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் இங்கிருந்து தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ என்னென்ன வேலைவாய்ப்புகளுக்கெல்லாம் அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேற்பார்வையாளர், அடுத்தது ஆசிரியர், பணியாளர், உதவியாளர், இந்த 4 விதமான போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மே கொடுத்துருக்காங்க. அதையுமே நான் வந்து உங்களுக்கு தெளிவாக கிளாரிஃபை பண்ணிடுறேன் ஓகேங்களா. எப்படி அப்ளை பண்ணுன்றது முதற்கொண்டு எல்லாமே தெளிவாக சொல்லிடுறேன் ஓகேங்களா. ஸோ டோட்டலாக 51,844 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு வந்து விரைவில் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ இன்னும் இது வந்து அறிவிப்பு வந்து விரைவில்னா அப்ளை பண்ணுறதான லிங்க், இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்காக அப்ளை பண்ணுறதோட லிங்க் வந்து விரைவில் வருன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ தொடக்க நாள் அதாவது ஜூலை இந்த மாதமே வந்து பார்த்திங்கனாக்கா அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து ஓப்பன் ஆகிடும் அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க ஓகேங்களா. லிங்க் மட்டும் ஓப்பன் ஆகிறது வந்து விரைவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன டேட்டில் ஓப்பன் ஆகுன்றதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ அடுத்தது வந்து என்ன இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அது இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா நானே வந்து கண்டிப்பாக அப்டேட் ஆனோடனே லிங்க் வந்த உடனே நானே வந்து வீடியோவை மேக் பண்ணி கொடுத்துறேன். ஈஸியாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா எங்கெங்கே எவ்வளோ வேகன்சி இருக்குது ஓகேங்களா. ஸோ அதாவது எங்கெங்கே எவ்வளோ வேகன்சி இருக்குது, என்னென்ன போஸ்டிங்கில் எவ்வளோ வேகன்சி இருக்குன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். மேற்பார்வையாளர் பதவிக்கு வந்து கிட்டத்தட்ட 7,000+ வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் பதவிக்கு வந்து 4,000+ வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து தொழிலாளர் இடுக்கைக்கு வந்து 13,000+ வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. மினி தொழிலாளி பதவிக்கு வந்து கிட்டத்தட்ட 9,000+ வேகன்சி வந்திருக்கு. ஸோ உதவியாளர் வேகன்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 21,000 காலி பணியிடங்கள் இருக்குது ஓகேங்களா. ஸோ தெளிவாக பார்த்துட்டீங்க. அடுத்ததாக வந்து வயசு. ஸோ இந்த வேலைவாய்ப்பு இந்த அங்கன்வாடி வேலையை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன எவ்வளோ வயசு இருக்கணும், எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க அவங்களே. ஸோ குறைஞ்சபட்ச வயசே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 18 வயசுலேருந்து மினிமம் நீங்கள் வந்து 45 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள் பெண்கள் ஆண்கள் பெண்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைவாய்ப்புக்கு. ஸோ அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் ஓகேங்களா. ஸோ அடுத்தது அங்கன்வாடி விண்ணப்ப கட்டணம் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் ஃபீஸ் இருக்குன்றத இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓபிசி இடபிள்யூ கேட்டகரிக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. அதே மாதிரி எஸ்சி எஸ்டிக்கும் ஃபீஸ் கிடையாது. மீதி பிசி எம்பிசி பிசிஏ எம்பிசிஏ எஸ்சிஏ இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அது வந்து அப்ளை பண்ணுற போது நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன் ஓகேங்களா. ஸோ இவங்களுக்கு மட்டும் தான் ஃபீஸ் கிடையாது. எஸ்சி எஸ்டிக்கு ஃபீஸ் இல்லை. ஓபிசிக்கு மற்றும் இபிசி இடபிள்யூஎஸ்க்கு ஃபீஸ் வந்து கிடையாது ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அங்கன்வாடி வேலையை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த மாநில வாரியாக எந்தெந்த மாநிலத்தில் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கனாக்கா அந்தமானில் வந்து பார்த்திங்கன்னா 10 வேகன்சியும், ஸோ ஆந்திர பிரதேசில் 1,800 வேகன்சி, அருணாச்சல பிரதேசத்தில் 140 வேகன்சி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாநில வாரியாக வந்து வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குன்றதை தெளிவாக சொல்லிடுறேன் பாருங்கள். ஸோ ஒன் செகண்ட், தமிழ்நாடு இங்கே இருக்க பாருங்கள். இங்கே மாதிரி தமிழ்நாடு அங்கன்வாடி ஆட்சேர்ப்பு அதாவது கிட்டத்தட்ட 1,100 வேகன்சி வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் வேகன்சி இருக்குது. இந்த தமிழ்நாட்டில் 39 மாவட்டம் இருக்குது. இந்த 38 மாவட்ட ஒவ்வொரு மாவட்டத்துக்கு எவ்வளோ வேகன்சின்றதை அப்ளை பண்ணும்போது அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 1,100 வேகன்சிக்கு தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ இதுதான். அடுத்தது வந்து என்ன தகுதி அப்படின்ற அந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன தகுதி அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஸோ இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட எந்த வாரியத்திலும் 10ஆம் வகுப்பு +2 உயர்நிலை பள்ளி தேர்வு அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஸ்கூலில் தான் நீங்கள் படிச்சிருக்கணுன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட எந்த ஒரு ஸ்ட்ரீம் அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் பல்கலைக்கழகத்திலையோ இல்லை இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் படிச்சிருந்தாலும் ஓகே தான். ஆனால் மொத்தம் நீங்கள் இந்தியாவில் படிச்சிருக்கணுன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ தகுதி வாரியாக அதாவது எந்தெந்த போஸ்டிங்க்கு என்ன படிச்சிருக்குன்றதை தெளிவாக தகுதி வாரியாக பிரிச்சிருக்காங்க. அதையுமே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அங்கன்வாடி மேற்பார்வையாளரை பொறுத்த வரைக்கும் பட்டம் அதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கணுன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து அங்கன்வாடி ஆசிரியரை பொறுத்த வரைக்கும் பட்டம் படிச்சிருக்கணும் அதாவது அதுக்குமே டிகிரி பண்ணியிருக்கணுன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த மேற்பார்வையாளர் பதவிக்கும் ஆசிரியர் பதவிக்கும் கண்டிப்பாக ஒரு டிகிரி பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக அங்கன்வாடி பணியாளருக்கு வந்து
10வதுலேருந்து 12வது 10வதும் 12வதும் படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அங்கன்வாடி மினி உதவியாளர் ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து 10வது பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அங்கன்வாடி உதவியாளருக்கு வந்து 5வதுலேருந்து 8வது படிச்சிருந்தாலே போதுமானது அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி மேற்பார்வையாளர் மற்றும் அங்கன்வாடி ஆசிரியர் இந்த 2 பதவிக்கு மட்டும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இன்னும் விடலை. ஆனால் மீதி இருக்கிற இல்லையா அங்கன்வாடி பணியாளர், அங்கன்வாடி மினி பணியாளர், அங்கன்வாடி உதவியாளர் இந்த 3 விதமான போஸ்டிங்க்குமே அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஆஃப்லைனில் விட்டுட்டாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நான் வந்து இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதில் எப்படி அப்ளை பண்ணணுன்றதை தெளிவாக கூட சொல்லிடுறேன் ஓகேங்களா. ஸோ இந்த 2 போஸ்டிங்க்கு மட்டும் இன்னும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வரல, அது ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த 3 விதமான போஸ்டிங்க்கு மட்டும் இப்போ நான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதில் எப்படி அப்ளை பண்ணுறதுக்கு முதற்கொண்டு தெளிவாக வந்து சொல்லிடுறேன் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்லைனில் எப்படி பண்ணணும், அப்ளை பண்ணுன்றதுக்கான எல்லா நோட்டிஃபிகேஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது இல்லை. ஸோ அந்த 3 விதமான போஸ்டிங்க்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன்லைனில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ஆஃப்லைனில் ஸோ அதை வந்து இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். 1 செகண்ட். இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த 3ல் அதாவது முதன்மை அங்கன்வாடி பணியாளருக்கான விண்ணப்ப படிவம் ஓகேங்களா. ஸோ 3 விதமான போஸ்டிங்க்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஆஃப்லைனில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இதுதான். ஸோ அங்கன்வாடி பணியாளருக்கான விண்ணப்ப படிவம் இதுதான், முதன்மை அங்கன்வாடி பணியாளருக்கான விண்ணப்ப படிவம் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 3 விதமான போஸ்டிங்க்கும் தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்தாலும் நீங்கள் அப்ளை பண்ண போகிறதுல எந்த மாற்றமும் கிடையாது, எல்லாம் சேமாக தான் இருக்கும். மேலே அந்த தலைப்பு இருக்கு இல்லையா, முதன்மை அங்கன்வாடி பணியாளருக்கான விண்ணப்ப படிவம் இருக்கு இல்லையா, அது மட்டும் அந்த தலைப்பு மட்டும் ஒவ்வொன்றுத்துக்கும் மாறும். இது வந்து முதன்மை அங்கன்வாடி பணியாளருக்கான விண்ணப்ப படிவம். ஸோ அதேமாதிரி அடுத்த இன்னொரு ஃபார்மில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறு அங்கன்வாடி பணியாளர் விண்ணப்ப படிவம்னு இருக்கும். அடுத்தது அங்கன்வாடி உதவியாளருக்கான விண்ணப்ப படிவம்னு சொல்லிட்டு அந்த தலைப்பு மட்டும் தான் மாறும். மீதி எல்லாமே உங்களுடைய பேர், தகப்பனார் பேர், அப்புறம் இந்த அட்ரஸ்ஸு, மாநகராட்சி, நகராட்சி எல்லாமே சேம் தான் ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த ஒரே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் உங்களுக்கு சொன்னாவே தெளிவாக புரிஞ்சிடும்ன்றதை நான் இந்த இடத்துல உறுதிப்படுத்திக்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் அகேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இப்போ வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத மட்டும் மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை ஒவ்வொருத்தரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மீண்டும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத தெளிவாக சொல்லிடுறேன் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு உங்களுடைய மாவட்டம், நீங்கள் என்ன மாவட்டத்தில் இருக்கீங்களோ அதை வந்து தெளிவாக வந்து இங்கே மென்ஷன் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. அடுத்ததாக திட்டம், அதை நீங்கள் யாரும் ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அதை அப்படியே விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா. ஸோ ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ பெரிய பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டி அந்த ஃபோட்டோ மேலேயே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி அந்த ஃபோட்டோ மேலே நீங்கள் வந்து கையெழுத்து போடுற மாதிரி சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. சைன் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய பெயர் ஓகேங்களா. ஸோ உங்களுடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட்லேயோ இல்லை ஜாதி சான்றிதழ்லையோ எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து நேம் இனிஷியல், அது இனிஷியல் வந்து முன்னாடி இருந்தால் முன்னாடி போடுங்க, இனிஷியல் பின்னாடி இருந்தால் பின்னாடி போடுங்க. தெளிவாக உங்கள் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கணும் ஓகேங்களா. அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது தான் கேட்குறீங்க. அடுத்தது உங்களுடைய ஃபாதர்ஸ் நேம் ஓகேங்களா. உங்களுடைய கணவர் பெயர், நீங்கள் கல்யாணம் ஆனவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கணவர் பெயர் போட்டுக்கோங்க. கல்யாணம் ஆகாதவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய அப்பா பெயர் போட்டுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இது முழுக்க ஆண்களும் பெண்களும் அப்ளை பண்ணிக்கலாம். பெண்களுக்கு அதிகப்படியான முன்னுரிமை கிடைக்கும். அடுத்ததாக 3வது பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மனுதாரர் இருப்பிட முகவரி, அதாவது நீங்கள் இப்போது அது ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட்டில் ஒரு அட்ரஸ் இருக்கும், இப்போ வேறு கரண்ட் அட்ரஸில் வந்து வேறு இருப்பாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ நீங்கள் கரண்ட்டில் என்ன அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸை கொடுங்க. ஏன்னா நீங்கள் உங்களை செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அட்ரஸுக்கு தான் வந்து லெட்டர் வரும். நீங்கள் வந்து உங்களை செலக்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கொண்டு வாங்கன்றதை அந்த அட்ரஸ்க்கு லெட்டர் அனுப்புவாங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட்டில் எந்த அட்ரஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இப்போ கரண்ட்டில் எந்த அட்ரஸ் இருக்கீங்களோ அதை தெளிவாக இங்கே மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்தது வந்து 4வது உங்களுடைய மாநகராட்சி என்ன. ஸோ எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இது ஒரு டவுட் இருக்கும், மாநகராட்சினா என்ன. ஸோ அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். தெரியாதவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எழுதுங்க ஓகேங்களா. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மாநகராட்சி மாறும், நகராட்சி மாறும் ஓகேங்களா. ஸோ அடுத்து ஃபஸ்ட்டில் வந்து நகராட்சி போட்டுருங்க, எழுதிடுங்க. அதுக்கப்புறம் நகராட்சி என்னன்றதை தெளிவாக மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பேரூராட்சி மண்டலம் என்னென்னு எழுதுங்க. அப்புறம் வார்டு நம்பர் 9 எத்தனாவது வார்டுன்னு சொல்லி எழுதுங்க. ஸோ அடுத்தது உங்களுடைய வட்டாரம், ஊராட்சி எண், எந்த ஊராட்சி எண், ஒவ்வொரு ஊராட்சிக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த ஊராட்சியோட எண், இது எல்லாமே இந்த பாக்ஸில் நீங்கள் ஃபில் பண்ணிடணும் ஓகேங்களா. ஸோ இது 4வது பாக்ஸில். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்க 5வது
மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா மாநகராட்சி நான் எழுதிட்டேனே, ஸோ கீழே எழுதலாமான்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஒரு சில பேர் வந்து கண்டிப்பாக கேட்பீங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மாநகராட்சி மேலேயும் எழுதணும், கீழேயும் எழுதணும். அது வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஸோ அடுத்ததாக நகராட்சி என்னன்றதை மீண்டும் எழுதுங்க. உங்களுடைய பேரூராட்சி என்னன்றதை மீண்டும் எழுதுங்க. ஸோ அப்புறம் வட்டாரம்னா என்ன, வட்டாரம் உங்களுடைய வட்டம் எதுன்னு சொல்லிட்டு எழுதுங்க. ஸோ வட்டாரம் இங்கே நிறைய பேருக்கு வந்து வட்டாரம்னா தெரியாது. வட்டம் உங்களுடைய இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு வட்டம் இருக்கும் இல்லையா, ஸோ அது மாதிரி ஓகேங்களா. ஸோ உங்களுடைய வட்டம் என்ன அதுன்றதை கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அடுத்து உங்களுடைய ஊராட்சியின் பெயர், உங்களுடைய ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ஊராட்சி இருக்கும் அங்கே தாலுக்காவில். ஸோ ஒரு ஊராட்சி இருக்கும் இல்லையா, ஸோ உங்களுடைய ஊராட்சி என்ன அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணிடுங்க. இது 5வது சரிங்களா. ஸோ அடுத்தது 6வது பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கன்வாடி பணியாளர் நியமனம் கோரும் மையத்தின் எண், அதாவது நீங்கள் வந்து எந்த அங்கன்வாடி மையத்துக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த அங்கன்வாடி மையத்தோட எண், அதாவது ஒவ்வொரு அங்கன்வாடி மையத்துக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதுக்குள்ளே ஒரு ஃபோன் வந்துச்சு. இது மாதிரி ஒவ்வொரு அங்கன்வாடி மையத்துக்கும் ஒவ்வொரு அங்கன்வாடி மையத்துக்கு ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெயர் மற்றும் விலாசம் அதை வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள். எந்த ஊர் அங்கன்வாடி மையம், அதோடய பெயர், விலாசம், அட்ரஸ் வந்து எங்கே இருக்குன்றதை இந்த பாக்ஸ்லேயும் முடிச்சிடணும் 6வதுல. அடுத்தது 7வது வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய கல்வித்தொகுதி என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. ஸோ அதை வந்து எல்லோரும் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைய கல்வித்தொகுதி முடிச்சாச்சு. அடுத்தது 8வது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கல்வித்தொகுதி 10வது, அதாவது சாரி ஃபார் நான் வந்து அடிக்கடி ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறது வந்து தெரியாமல் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான். ஸோ இருந்தாலும் பரவாயில்லை, ஏன்னா எல்லாருக்குமே நம்ம ரிப்ளை கொடுக்கணும் இல்லையா. ஓகே. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 8வது வந்து எஸ்எஸ்எல்சி நீங்கள் வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அங்கன்வாடி வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 3 விதமான போஸ்டிங் மொத்தம் 5 விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஒன்று மேற்பார்வையாளர் போஸ்டிங்க்கு, அதுக்கப்புறம் ஆசிரியர் போஸ்டிங்க்கு, அடுத்ததாக வந்து முதன்மை அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர், அங்கன்வாடி உதவியாளர். இந்த 5 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதில் 3 விதமான போஸ்டிங்க்கு தான் இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஆஃப்லைனில் கொடுத்துருக்காங்க. இன்னும் 2 போஸ்டிங்க்கு அப்ளிகேஷன் கொடுக்கல. அதை தெளிவாக சொல்லிடுறேன், மென்ஷன் பண்ணிடுறேன். யாரும் ஃபேக்குன்னு சொல்லாதீங்க, இன்னும் நான் தெளிவாக சொல்கிறேன் ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 9வது பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிறந்த தேதி மற்றும் பூர்த்தி 5 வயது, அதாவது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதை தெளிவாக ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வருமான சான்றிதழ் அதை வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 11வது பாக்ஸில் வந்து தற்போது நீங்கள் இருக்கிற அட்ரஸ் ஓகேங்களா, தற்போதைய இருப்பிட முகவரி. அடுத்ததான் உங்களுடைய வாக்காளர் ஓட்டர் ஐடி இருந்ததுன்னா ஓட்டர் ஐடி, குடும்ப அட்டை இருந்ததுன்னா குடும்ப அட்டை, வாரிசு சான்றிதழ் இருந்ததுன்னா வாரிசு சர்டிஃபிகேட், ஆதார் அட்டை இருந்ததுன்னா ஆதார் அட்டை. இதில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே தெளிவாக நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். இதோட ஜெராக்ஸ் எல்லாமே கண்டிப்பாக அட்டாச் பண்ணணும் ஓகேங்களா. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் மனுதாரர் அது இல்லையா, நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க இல்லையா, நீங்கள் யார் அப்ளை பண்ணுறீங்களோ, யாருக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கும், அதாவது நீங்கள் இப்போ அப்ளை பண்ண வரீங்க இல்லையா, நீங்கள் யாருக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கும் அந்த அங்கன்வாடி மையத்துக்கும் எவ்வளோ தூரன்றதை கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். ஏன்னா இதை பேஸ் பண்ணிலாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒர்க் வந்து பேஸ் பண்ண அலாட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க, உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. அடுத்ததாக வந்து 13வது வந்து மனுதாரரின் பிற கல்வித் தகுதிகள். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்க, நான் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி இருக்குது, இந்த மாதிரி டைப்பிங் படிச்சிருக்கேன், அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணலாம். அதோட சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணலாம். அவங்களுக்கு ஓரளவுக்கு முன்னுரிமையும் கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக வந்து 14 திருமண நிலை. நீங்கள் திருமணமானவரா, விதவையா, ஆதரவற்ற விதவையா, ஸோ கணவரால் கைவிடப்பட்டவர்களா, ஸோ இது எல்லாமே கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்ததாக வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்னா கரெக்டாக வந்து அந்த 14வது பாக்ஸில் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். அதோட சர்டிஃபிகேட் ஏதாச்சும் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா அதெல்லாம் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். சர்டிஃபிகேட்டுமே ஜெராக்ஸ் போட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அடுத்ததாக 16வதுல வந்து நீங்கள் ஒரு ஹேண்டிகேப்ஸ் இருக்கீங்க, ஸோ அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆம்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. ஸோ அதோட சர்டிஃபிகேட் ஏதாவது வச்சுருந்தாலும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுங்கள், உங்களுக்கும் முன்னுரிமை கொடுப்பாங்க. அடுத்ததாக 17வது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆண்டு வருமானம் எவ்வளோன்றது தெளிவாக கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து தெளிவாக எல்லாருமே மினிமம் குறைவான சம்பளத்தையே போடுங்க ஓகேங்களா, வருமானத்தையே போடுங்க. ஸோ ஏன்னா வந்து இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. அடுத்ததாக வந்து பிற குறிப்புகள். ஸோ ஏதாவது வேறு ஏதாச்சும் இதை விட்டு போயிருந்தாலும் இதை வந்து வேறு ஏதாச்சும் நான் இதை மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே மென்ஷன் பண்ணலாம். அடுத்ததாக இடம், நாள்,
உங்களுடைய சிக்னேச்சர் இது எல்லாமே கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. இது வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா. இங்கே வந்து டேட் போடாதீங்க. ஏன்னா வந்து இன்னும் இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஆஃப்லைனில் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. இன்னும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் கொடுக்கல ஆன்லைனில். அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஆஃப்லைனில் ஃபில் பண்ணி எந்த அட்ரஸ்க்கு நம்ம அனுப்புன்றதையும் அவங்க இன்னும் தெளிவாக மென்ஷன் பண்ணலை. ஸோ அதனால் யாரும் இதை வந்து நீங்கள் வந்து ஃபேக்கு அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா வந்து என்றைக்கு இதை நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க அப்படின்றது முதற்கொண்டு நான் போட்டாச்சு. அது மட்டும் இல்லாமல் இது எப்போ வரப்போகுது அப்படின்றதையும் சொல்லியாச்சு. ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ அதாவது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு லிங்க் வந்த உடனே கண்டிப்பாக இன்னொரு வீடியோவும் நான் கொடுத்துட்றேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஆஃப்லைனில் அப்ளை பண்ணி எந்த அட்ரஸ்க்கு கொடுக்கணுன்றதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி எந்தெந்த மாவட்டத்துக்கெலாம் கண்டிப்பாக வந்த உடனே தெரிவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுவே போதும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்றதை உங்களுடைய ஃபீட்பேக்காக எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, ஸோ உங்களுக்கு வந்து என்ன மாதிரி தோணுது, ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு ஃபீட்பேக் கண்டிப்பாக எனக்கு வேணும். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் இந்த மாதிரி முக்கியமான அரசு கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய எந்த விதமான அரசு வேலைகளாக இருக்கட்டும், ஸோ ப்ரைவேட் ஜாப்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நமது சேனலில் வந்து கண்டிப்பாக அப்டேட் செய்யப்படும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். எந்த விதமான சந்தேகங்களாக இருந்தாலுமே நமது சேனலை நீங்கள் வந்து கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் நம்ம பேஜ் இப்போ நான் அந்த வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இந்த ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கால் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரி வரது எல்லா காலையுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணுவேன், எல்லாருக்கும் ரிப்ளை கொடுப்பேன். அதே மாதிரி உங்களுடைய ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா. ஸோ இதுதான் அப்டேட். ஸோ மறக்காமல் ஒன்ஸ் அகேன் நமது சேனலுக்கு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், அதுங்காட்டியும் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இதுதான் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. இதுதான். ஸோ இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்லாம் தொடர்ச்சியாக வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் தொடர்ச்சியாக பேசலாம். தேங்க்யூ, வெல்கம். உங்களுக்கு இந்த ஜாப் மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது முக்கியமான கவர்மெண்ட் ஜாப்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா கூட அதை கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஃபீட்பேக் அனுப்புங்க. உங்களுக்கு என்ன தோணுது, உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்றதை ஃபீட்பேக்காக கொடுங்க ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ, வெல்கம். அடுத்த வீடியோ பேசலாம். ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சி அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா. வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.